ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 17 சிறுகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மனோஜும் விஜயாவும் போய் அந்த எலுமிச்சை போய் வைக்கும்போது அது உருண்டு போயிருச்சுல. இப்போ விஜயா மனோஜை உள்ள தள்ளி விட்டுட்டு போய் அதை எடுத்து வைடா அப்படின்னோடனே, இப்போ மனோஜ் வந்து அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து மேலே வச்சுட்டு ஒரு பூவை எடுத்து அடை வச்சுட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர்றாரு. இப்போ முத்து அந்த சைடை கிராஸ் பண்ணும்போது மீனா கூட்டி, ஏன் மீனா நீ எதுவும் இன்னொரு எலுமிச்சை வாங்கி வச்சு நீங்க என்ன 2 எலுமிச்சை இருக்குன்னோடனே, அப்போ பார்த்தா அங்க ரோஹிணி வராங்க. ரோஹிணி கிட்ட வந்து இவங்க மீனா கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்க எதுவும் இங்க எலுமிச்சை வச்சீங்களா அப்படின்னோடனே, ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, உங்க வீட்டுக்காரர் தானங்க எங்க இருந்தோ வாங்கிட்டு வந்து வச்சாருன்னோடனே, இல்லங்க நான் அவர் 1 தான் வச்சாரு. இங்க எப்படி 2 இருக்குதா அப்படின்னோடனே, இப்ப விஜயா வராங்க. நான் தான் வச்சேன்னோடனே, நீங்க வச்சீங்களான்னோடனே, ஆமா நானும் மனோஜும் இந்த மாரி பார்வதிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது அங்க ஒரு கோயில் இருந்துச்சு. அங்க சாமி பாதத்துல வச்சு தந்தாங்க. வீட்டுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. கொண்டு வந்து வச்சோன்னோனே, அப்படியா அப்படி சொல்லிட்டு இப்ப முத்து வந்து மீனா கிட்ட போய் சொல்றாரு. "நீ இதெல்லாம் நம்புறியா? இவங்க 2 பேரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. இவங்க 2 பேரும் முகத்த பார்த்தாலே தெரியல. அதனால இவங்களும் போய் எங்கேயோ போய் எலுமிச்சை பழத்த வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்கன்னோனே." இப்ப மீனா என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களும் உங்கள மாரி சும்மா கடையில போய் வாங்கிட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு. "இல்ல, இல்ல இவங்க வேற எங்கேயோ போய் தான் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு நைட்டு பாரு இவங்களுக்குன்னோனே." "என்ன செய்ய போறீங்கன்னோனே." "அது நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிர்றாரு முத்து. நைட் என்ன ஆகுதுன்னா, மனோஜும், விஜய் எல்லாரும் போய் தூங்க போயிர்றாங்க. மனோஜுக்கு வந்து தூக்கமே வரல. அப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கிறாரு. இப்ப முத்து என்ன பண்றாரு, ஓடி போய் மனோஜோட க க டோர வந்து தட்டிட்டு ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப மனோஜ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி 2, 3 வாட்டி பண்றாரு. அப்போ மனோஜ் என்ன நினைக்கிறாருன்னா, டோர பூட்டுனா தானே தட்டுவாய்ங்க. தொறந்தே வச்சிடலாம்னு சொல்லிட்டு தொறந்து வச்சுட்டு போய் படுத்துறாரு. இப்ப முத்து என்ன பண்றாருன்னா, ஒரு கருப்பு கலர் நூல் எடுத்து அதுல லெமன நல்லா கட்டி மனோஜோட கட்டில் மேல தூக்கி எறிஞ்சு, அங்கருந்து அப்படியே உருட்டிட்டு வராரு. இத பார்த்துட்டு மனோஜ் பயந்துட்டு இப்படி திரும்புறாரு. அங்க வந்து லெமன் அப்படியே நின்னு சுத்துது. பயந்து போய் ஓடி வந்து கதவ பூட்டிட்டு, விஜயாக்கு கால் பண்ணி விஜயா கூப்பிட்டோனே, இவங்க 2 பேருமா சேர்ந்து விஜயா வெளியில வந்துடுறாங்க. "என்னடா?" அப்படின்னோனே, "எம்மா லெமன் என் முன்னாடி தான் வந்து நிக்குதும்மா. எனக்கு பயமா இருக்கும்மா. வாய் வேற ஒரு பக்கம் கோருன மாரியே இருக்குதும்மா." அப்படி சொல்லிட்டு பயத்துல வந்து விஜயா கிட்ட ஒண்ணொண்ணா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, "இப்ப என்னடா பண்றது?" அப்படின்னோனே, இப்போ மனோஜ் என்ன சொல்றாருன்னா, பேசாம அந்த லெமன் எடுத்து நம்ம தூர போட்டுருவோமா? அது இங்க இருக்கிறனால தானே நமக்கு பிரச்சனைன்னோனே, இப்போ விஜய் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு எதனாச்சும் ஆயிருச்சுன்னா என்ன பண்றதுடான்னோனே, அது இருந்தாதாம்மா எதனாச்சும் ஆயிரும் வாங்கம்மான்னு சொல்லிட்டு, விஜயா போயி இவங்க வச்ச லெமன மட்டும் எடுத்துட்டு வராங்க. அப்போ மனோஜ் என்ன சொல்றாருன்னா, "ஏம்மா நம்ம வச்சதையும் சேர்த்தே எடுத்துருங்கம்மா. எதுக்கு அத வச்சுட்டு?" அப்படின்னோனே, இப்ப 2 லெமனையும் எடுத்துட்டு 2 பேருமா வெளியில வரவும் லைட் போட்டுறாங்க. "ஏன்டா லைட் போட்டன்னோனே, நான் எங்கம்மா போட்டேன்?" அப்படின்னு சொல்லும்போது, இவங்க ரவி ரூம்லேருந்து ரவி, ஸ்ருதி, மீனா, முத்து இவங்க 4 பேர் வராங்க. அண்ணாமலை வர்றாரு. ரோஹிணி வந்து மனோஜ காணோம்னு சொல்லி தேடிட்டு வெளியில வராங்க. இப்ப எல்லார்கிட்டயும் இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அவங்க 2 பேரும் ஆனாலும் சமாளிக்கிறாங்க. இந்த மாரி ம பார்வதி தான் சொன்னா, "வீட்ல இந்த மாரி மந்திரிச்ச எலுமிச்சை பழம்லாம் இருக்கிறது வீட்டுக்கு நல்லதில்ல. அதனால தான் எடுத்து தூர போடலான்னு பார்த்தோன்னே." இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, "அது என்ன நடு சாமத்துல எடுத்து போடுறீங்க? காலையில எடுத்தா என்னன்னோனே." "அதுனா என் வீட்டுக்கு எதனாச்சும் ஆயிருச்சுன்னா" அப்படி சொல்லிட்டு விஜயா சமாளிக்கிறாங்க. அதுவும் இல்லாம முத்து உண்மைய சொல்லிர்றாரு. "நானா யார்கிட்டயும் போயி இந்த மாரி மந்திரிச்சுலாம் வைக்கல. கடையில தான் வாங்கிட்டு வந்து வச்சேன்" அப்படின்னு சொல்லிர்றாரு. இப்போ விஜய் கையில இந்த 2 லெமனையும் கீழ போடுறாங்க. ரோஹிணி வந்து மனோஜ் கிட்ட, "அதான் ஆன்டி சொல்லிட்டாங்கல்ல" அப்படி சொல்லிட்டு மனோஜ உள்ள இழுத்துட்டு போகும்போது, முத்து ஓடி போய் தடுக்குறாரு. "என்ன இங்க கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது அக்யூஸ்ட் எங்க கூட்டிட்டு போறீங்க? போடா அங்க" அப்படின்னு சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட சொல்றாரு, "இனிமே நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். உன் கையால ஒரு பச்சை தண்ணி கூட நான் வாங்கி குடிக்க மாட்டேன்னோனே." இப்போ விஜய் என்ன சொல்றாங்கன்னா, "என்கிட்ட பேச மாட்டீங்கல்ல? நான் இந்த வீட்ல இருக்கனால தானே எல்லாருக்கும் பிரச்சனை" சொல்லிட்டு நேரா ரூம்குள்ள போய் கதவ வந்து லாக் பண்ணிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.